மேடம் என்ன பிரச்சனை? திமுக முகவர்கள் உங்களை கண்டிச்சு போராட்டம் 49வது பூத்துல ஓட்டு 40 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா நம்ம ஓட்டர் ஐடி எல்லாம் புகைப்படத்தோட இருக்கும், அதை காட்டுறது இல்ல. அந்த ஸ்லிப் ஒண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன திரும்ப அவங்க 40 ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், ஆனா அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க நியாயமா நேர்மையா கேட்கறது என்னன்னா, நீங்க சிசி ஃபுட்டேஜ் காட்டுங்க. எத்தனை முறை அவங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதை நீங்க காட்டுங்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, இத்தனை காவல்துறை இருக்காங்க, கரவேஷ்டி கட்டிட்டு உள்ள நிக்கிறாங்க, 4 பேர் நிக்கிறாங்க. இது என்ன ஜனநாயக தேர்தல்னு கேட்கிறேன். தேர்தலுங்கிறது ஜனநாயகமா, மக்கள் சுதந்திரமா வாக்கு செலுத்துற இடத்துல இப்படி அராஜகம் பண்றது எந்த விதத்துல சரின்னு கேட்கிறோம். இது நாங்க தட்டி தானே கேட்கிறோம். எங்களுக்கு நியாயத்தை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஏன் 40 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்க? நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். இல்லையா நீங்க அந்த பூத்தை மட்டும் நிறுத்தி வைங்க. அதிகாரி நடவடிக்கை எடுக்கலீங்க. சொன்னோம், தம்பியும் சொல்லியிருக்கா, அவங்க அசால்ட்டா பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. இப்ப திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதோ போராட்டம் பண்றாங்க. நாங்க நியாயத்தை கேட்கறவங்க நாங்க போராட்டம் பண்றோமா இல்ல அவங்க போராட்டம் பண்றோமா? ஒதுக்கி விடுறாங்க. பதிவு நடந்து கொண்டிருந்தது. திடீர்னு குண்டர்கள் வர 40 பேர் நாம் தமிழர் 40 பேர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயன்றிருக்காங்க. எங்கள் சக ஊழியர்களை தடுத்ததற்கு, குண்டர்களை வைத்து உள்ள தேர்தலை நிறுத்துவதற்கு சதி செய்கிறார்கள். ஸ்டாலின் கூட்டிட்டு வந்து ஆளை நிறுத்தி வைக்கிறாங்க. மேற்கு சட்டப்படி கிழக்கு தொகுதியே இல்ல, மேற்கு தொகுதி எதுக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு எங்க மேல திருப்பி போடுறாங்க. மேற்கு தொகுதி வெளியூர்ல இருந்து வந்து சீமான் கட்சியால் இருக்காங்க, ஏஜெண்டா வந்திருக்காங்க. ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, கேட்டா நான் அப்படிதான் வருவேன்னு சொல்லி திருப்பி விடுறான். ஓட்டு ஐடி காட்டானா காட்ட மாட்டேங்கிறான். கொடுத்தாச்சுங்க சார். ஒருத்தனு கூட ஒரு ஐடி கூட உண்மை கிடையாது. அதை கேட்டது நாமி தமிழர் ஒரு கட்சி மக்கள்கிட்ட தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருது. பூத் ஏஜென்ட்டுகளோட போறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் இருக்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில காலையில இருந்து அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்குது. வெளி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகிகள் உள்ள வந்து தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் முழு ஒத்துழைப்பு திமுக தந்திருக்காங்க. மாவர் வெற்றி திமுக அடைய போதுங்கிற அந்த ஆதகத்தை தாங்க முடியாமல் அதுக்கு தவறான பிரச்சாரங்களை அந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் எப்படி பொய்யே பேசிட்டு இருக்காரோ அதைத்தான் இப்ப அவரு தொண்டர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க.